அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்குறது குவார்டர்லி எக்ஸாம் சீரிஸ் பார்க்குறோம். அதில் ப்ரீ குவார்டர்லி எக்ஸாம் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் நடத்திருக்காங்க. அது கொஸ்டினை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 1 மார்க் 15 மார்க் கேட்பாங்க, 15 மார்க் கேட்பாங்க. சரியா? அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு சட்டியான வழி துத்தநாகம் பெறப்படும் முறை. செகண்ட் கொஸ்டின் ஆல் ஹெரல்டு செயல்முறையின்படி பிரித்தெடுக்கப்படும் உலோகம். தேர்ட் கொஸ்டின் பின்வருவற்றில் sp3 இனக்கலப்பு இல்லாதது எது? சரிங்களா? ஃபோர்த் ஒன் பின்வரும் பி தொகுதி தனிமங்களில் சங்கிலி தொடராக்கும் பண்பினை பெற்றிருக்காத தனிமம் எது? சரிங்களா? 5வது கொடுத்துருக்குது பின்வருவற்றில் வலிமையான அமிலம் எது? 6th ஒன் ஆக்டினைடுகளின் பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை. 7th ஒன் பிசிசி அளவுக்கூட்டில் காணப்படும் வெற்றிடத்தின் சதவீதம் என்ன? சரிங்களா? கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாமுடைய சிலபஸ் கெமிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன், சிக்ஸ்த் லெசன், 7th லெசன், 8th லெசன், 11th லெசன் அண்டு 12th லெசன். சரிங்களா? 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உலோக குறையுள்ள குறைப்பாடு காணப்படும் படிகம். 9th கொஸ்டின் ஒரு வேதி வினையின் போது சேர்க்கப்படும் வினைவேக மாற்றி பின்னோட்டில் எதனை மாற்றி அமைக்கிறது? 10th ஒன் ஒரு வினையின் வினைவேக மாறில் மதிப்பு 5.8 × 10⁻², செகண்ட் இன்வெர்ஸ் 1. அவ்வினையின் வினைவேகம் என்ன? சரியா? பின்னோற்றில் லூயி காரமாக செயல்படாதது எது? 12th கொஸ்டின் 10⁻5 m KOH கரைசலின் pH மதிப்பு. 13 ஒன் தானியங்கி இயந்திரத்தில் ரேடியேட்டரின் உரை எது பொருளாக பயன்படுவது எது? 14 ஒன் ஆல்கஹால் CH2 ஆல்கஹால் ஃபெர் அயோடிக் வெப்பப்படுத்தும் போது உருவாவது என்ன? 15 கொஸ்டின் அசிட்டோனிலிருந்து சயனைடின் உருவாக்கும் வினையை பின்வருவற்றில் எதற்கு சான்றாக உள்ளது? அடுத்த 2 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம தூய உலோகங்களை அவைகளின் தாதுகளிலிருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள் என்ன? சரிங்களா? மொத்தம் நம்ம 9 2 மார்க் கேட்பாங்க. அதில் நம்ம 6 2 மார்க் எழுதணும். அதில் வினாயன் 24 கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரேட்டாக மாற்றுவாய்? அடுத்த கொஸ்டின் மந்த இணை விளைவு என்றால் என்ன? நெக்ஸ்ட்டு Fe3+ மற்றும் Fe2+ எது அதிக நிலைப்புத்தன்மை உடையது ஏன்? அடுத்த கொஸ்டின் FCC அலகுக்கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. அடுத்த கொஸ்டின் 21 கொஸ்டின் லூயிக் அமிலம் மற்றும் காரங்கள் என்றால் என்ன? ஒவ்வொன்றிற்கும் 2 எடுத்துக்காட்டுகள் தருக. 22 கொஸ்டின் கோல்ஃப் வினையை விளக்குக. 23 பென்சோயிக் குறுக்கம் பற்றி எழுதுக. 24 ஒரு முதல் வகை வினையானது 99.9% நிறைவுடைய தேவையான நேரமானது அவ்வினையின் பாதியளவு நிறைவடைய தேவையான நேரத்தை போல தோராயமாக 10 மடங்கு என காட்டுக. இது நமக்கு கம்பல்சரி கொஸ்டின். சரிங்களா? 7th லெசன் கொஸ்டின். ஓகேவா? அடுத்து பகுதி 3 எவையேனும் 6 வினாக்களுக்கு விடியலி வினாயன் 33க்கு கட்டாயமாக விடியளிக்கவும். சரிங்களா? கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாடுகள் யாவை? ஃபிஷர் டிராஃபி முறையை பற்றி சிறு குறிப்பு வரைக. ஈலியத்தின் பயன்களை தருக. இடைச்செருகல் சேர்மங்கள் என்றால் என்ன? அயனி படிகத்தின் ஏதேனும் 3 பண்புகளை கூறுக. அர்னீஸின் சமன்பாட்டை எழுதி அதில் இடம்பெற்றுள்ளவற்றை விளக்குக. பொது அயானி விளைவு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. 32 பார்த்தீங்கன்னா எத்திலீன் கிளைக்கால் தயாரிப்பு முறையை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழ்கொண்ட சேர்மங்கள் IUPAC பெயரை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த பகுதி 4 5 மார்க் கொஸ்டின் எய்தர் ஆஃப் சைஸ் அல்லது கொஸ்டின் வரும். கீழ்கொண்ட வினாக்களுக்கு விடையளி. 34 புலத்தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரி. அப்படி இல்லை அப்படின்னா போராக்சின் பயன்கள் தருக. இது 3 மார்க் கொஸ்டின். ஹைட்ரோ போரனேற்ற வினையை பற்றி குறிப்புரைக. இது 2 மார்க் கொஸ்டின். ரெண்டும் கலந்து தான் நமக்கு 5 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நம்ம 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 10 5 மார்க்குமே டேரக்ட் 5 மார்க் இருக்குமாசான்னு கேட்டால் இருக்காது. மினிமைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் 4-5 5 மார்க் டேரக்ட் நம்ம இருக்கலாம். ஸோ இதுலையுமே 2 மார்க் 3 மார்க் கம்பைன் பண்ணி தான் கேட்பாங்க. சரியா? 35ல் ஃபஸ்ட்டு ஒன் ஹாலஜினேஷன் சேர்மங்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. இது
இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின். கந்தக அமிலம் ஒரு நீர் நீக்கும் காரணி என்பதை தகுந்த எடுத்துக்கொடும் விலகு, இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்து அல்லது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாந்தனை குறுக்கம் என்றால் என்ன, அதன் விளைவுகள் யாவை, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். 36ல் அணைவு எண் என்றால் என்ன, பிசிசி அமைப்பில் உள்ள ஒரு அணுவின் அணைவு எண் யாது, சரிங்களா, அது 2 மார்க் கொஸ்டின். அதில் பிரங்கல் குறைபாடு பற்றி குறிப்பு வரைக, இது 3 மார்க் கொஸ்டின். ஏ வினைப்பொருள் என்ற பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக வேதினை வருவிக்க, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்து 2 மார்க் கொஸ்டின். 37ல் ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பிஹெச் வரையறு. செகண்டு நீரின் அயனி பெருக்கும் வரையறு, அறை வெப்பநிலையில் அதன் மதிப்பை தருக, 3 மார்க் கொஸ்டின். ஆஸ்வால்டு நீர்த்தல் விதிக்கான சமன்பாட்டை தருவி, இது நமக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 38 பார்த்தீங்கன்னா பிரைமரி செகண்டரி ட்ரெஸரி ஆல்கஹால் லூகாஸ் ஆய்வின் மூலம் எவ்வாறு வேறுபடுத்துவாய், இது 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதிலே கீழ்கண்ட வினைகளை எழுதுக, கிளமென்ச் ஒடுக்கு வினை, ஹாரோஃபார்ம் வினை அண்டு நோவங்கல் வினை, சரிங்களா. இதை நமக்கு ப்ரீ குவார்டர்லி எக்ஸாமாக கேட்டிருக்க கொஷின்ஸ், ஓகேவா. ஈஸியஸ்ட் கொஷின் தான், சரிங்களா. ஆலோக் பண்ணுங்கள், ஈஸியஸ்ட் ஆன்சர் எடுத்துடலாம், ஓகேங்களா. தேங்க்யூ.